இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா களி, ரைஸ், சாம்பார், அப்பளம், சட்னி, ஊறுகாய், பொரியல், பீட்ரூட் பொரியல். ஸோ இதுதாங்க என்னோடய இன்றைக்கி ஸ்பெஷலு. கண்டிப்பாக அந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கணும், ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, களியை வெளியெடுத்து பண்ணிவிட்டு சார் பார்ப்போம். சூப்பர். களி பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க கொட்டை குழம்புப்பா, சூடுங்க, பயங்கரமாக சூடு. இதுதாங்க களிக்கு கொட்டை குழம்பு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், நான் ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடும். சைடு பார்த்தீங்கன்னா ரசமாக கொடுத்துருக்கா, மோரை கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பாக சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட்டு. சரிங்களா, ஒரு ஃபேமஸான ஃபுட்டு, ஒரு வில்லேஜ் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்ருக்கேன் நான். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றேன். வாங்க, நீங்களே இருந்தால் யாராவது இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், களிக்கு கொட்டை, களிக்கு வந்து கொட்டை குழம்புலாம் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது, கண்டிப்பாக வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. வாங்க பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பொரியல்லாம் வந்து நிறைய தேங்காய் சேர்ப்பாங்க. தேங்காய் போட்டு தான் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இங்கத்தியோட பாரம்பரிய ஒரு ஃபுட்டு அது மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு களிக்கு குழம்பு, சாதம், ரசம், மோர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக. சரிங்களா, இது நான் வாங்கியிருக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா 70 ரூபாங்க. இது ஆமாம், ஒரு லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி ஒரு 70 ரூபா, வில்லேஜ் சைடில். அதுவும் ஓகே, வாங்க பார்ப்போம். கொட்டை குழம்பு சாதத்துக்கும் அது வேறு டேஸ்ட்டு, வேறு லெவலுங்க. வாங்க அப்படி எடுத்து சாப்பிடுவோமா. சப்பாத்தி விட்டா அப்படி வேறு லெவலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற வண்டி பூரா அங்கே சாப்பிடாத வண்டிக்கு தாங்க. எவ்வளோ வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நிற்கிற வண்டிக்கு பூரா அங்கே சாப்பிடுவாங்க வண்டி தான். ரசம் போட்டிருக்கேன், ரசம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருவாங்க. மோரும் போட்டிருக்கேன், எப்படி சாப்பிட்டு பார்ப்போமா. மோர் சாப்பிட்டு பிடிச்சாச்சு. சரிங்களா, நான் எங்கே போனாலும் இந்த ஒரு பாட்டில் வாங்கிடுவேன். இந்த ஒரு பாட்டில் வாங்கிடுவேன். எந்த ஹோட்டல் போனாலும் ஒரு பாட்டில் தண்ணியை சாப்பிடுவேன், வேறு எதுவும் மாற்ற மாட்டேங்க. இது ஹோட்டல் பேர் என்னன்னு தெரியலங்க, யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் டு டும்கூர் போகிற வழியிலுங்க. டீ பேக்கர்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் சைடு தாங்க இந்த ஹோட்டல் இருக்குது. அருமையாக இருந்துச்சுங்க, பெரும்பாலும் வந்துச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து பதில் சந்திப்போம். வாங்க, பாய், சி யூ.